ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தான் பார்க்க போகிறோம். வாயில் போட்டதுமே கரையக்கூடிய நல்ல டேஸ்டான இந்த அல்வாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். கலர் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 முறை அப்படியே கழுவி எடுத்துட்டு அது கூடவே காய்ச்சின பால் 1 கப்பும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து இதை மூடி போட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம முதல் பால் 2ஆம் பால் அரைச்சி தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதையும் தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு நல்ல குழைய வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஸ்பூன் வச்சு மட்டும் மசிச்சு எடுக்க முடியாது. இது இன்னும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு வேணும். அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்ல நைஸாக அரைச்சும் எடுத்தாச்சு. இதையும் நம்ம தனியாக வச்சுருவோம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகின பிறகு அதில் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இதை பாதி அளவுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை முந்திரி ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா அந்த நெய்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்து இது பாருங்கள், கலரே மாறி வந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை அரைச்செடுத்த அந்த மிக்ஸி ஜாரில் 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா பீட் பண்ணி எடுத்து அந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வரட்டும். பொதுவாகவே இந்த அசோகா அல்வான்னு சொல்லும்போது இதில் இந்த தேங்காய் பால்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா திகட்டாத ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் வந்து அடி பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டோன்னா அதனோட அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பாலை சேர்த்து இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2ஆம் தேங்காய் பாலை வச்சு அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நல்லா கலந்து அப்படியே லைட்டாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா முதல் தேங்காய் பாலை சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 கப்பு ஃபுல்லாக நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 கப்புன்றது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா கரிக்கிற மாதிரி இனிப்பு வேணும்னாக்கா இன்னும் ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அது இன்னும் நிறைய சர்க்கரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், கட்டிகள் இல்லாமல். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்மளோட ஆரஞ்சு கலரை கேசரி கலரை கொஞ்சமாக நான் தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கைவிடாத அப்படியே கலந்துகிட்டே வரணும். இதை பாருங்கள், நடுவில் அப்படியே இந்த பபுள்ஸ் வருது. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். நடுவே நம்ம நெய் சேர்த்துக்கிட்டே வரணும். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால அந்தளவுக்கு நெய் தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம தேவையான அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டே வரலாம். இதோ பாருங்கள், ஏறக்குறைய அல்வா முடிகிற ஸ்டேஜு. அந்த ஓரங்களில் அந்த நெய் அப்படியே வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து சரியான பதம்.
நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இதை பாருங்கள் வந்தாச்சு. ஓரங்கள்லாம் அப்படியே இந்த நெய் வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான், நம்மளோட அசோகா அல்வா நல்ல கலர்ஃபுல்லாக தலை தலைன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறின பிறகு அது அப்படியே இறுகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இறக்கி அல்வாவை ஆற வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. தஞ்சாவூரில் இருக்க திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா உண்மையாகவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில், வாயில் போட்டதுமே நல்ல ஒரு மாதிரி மணல் மணலாக திகட்டாத ஒரு டேஸ்ட்டில் அந்த நெய்யிலேயே நம்ம வேக வச்சுருக்கோம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. வர்ற தீபாவளிக்கு இந்த திருவையாறு அசோகா அல்வாவை நீங்களும் செய்து வீட்டில் இருக்கவங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க.